الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد يدعو له بخير أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி மறுமைய நாள் வரை உலகில் வந்து வாழ இருக்கின்ற அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நல்ல விஷயங்களை தங்குதடையின்றி பேசுவதற்கும் சொல்வதற்கும் அதை மனதில் பதிய வைத்து வாழ்க்கையை செயல்படுத்துவதற்குமான பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பல்வேறுபட்ட கோலங்களில் பல பொறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று ஹுகூகுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள சில பொறுப்புகள், ஒப்பந்தங்கள், அதை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது ஹுகூகுல் இபாத், ஒரு அடியானாக இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை 4 விதமாக உலமாக்கள் பிரிப்பார்கள். இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது ஒரு குடும்ப தலைவனாக தன்னுடைய குடும்பத்தார்களோடு அவன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், தன்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ற விதத்தில் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு என்ன? முதலாவது, அவர்களை நரகை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது குடும்ப ரீதியாக ஒரு குடும்ப தலைவனுக்கு உள்ள பொறுப்பு. அதே போல் அந்த குடும்பத்திற்குள்ளாக ஒரு கோணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒரு தகப்பனாக தன்னுடைய மகனை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும், தன்னுடைய மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கோணத்தை அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பிள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்த நிஅமத். அல்லாஹ் அதை சொல்லும் போதே அழகான விதத்தில் சொல்லுவான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் மக்களை அன்பளிப்பாக கொடுக்கிறான். யஹபு, ஹிபத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதற்கு அரபி அகராதியில் அன்பளிப்பு என்பதுதான் சரியான அர்த்தம். வயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுப்பான். அவ் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானு வ இனாஸா, அல்லது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ 2 வகையான குழந்தைகளையும் கொடுப்பான். ஆண் குழந்தைகளையும் கொடுப்பான், பெண் குழந்தைகளையும் கொடுப்பான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் ஒரு மலடர்களாக அவர்களை ஆக்குவான்.
இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அன்பளிப்பு கொடுக்கப்படாதவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் அன்பளிப்பு கொடுக்கப்படாதவர்கள் தான் பிள்ளை பாக்கியங்கள் இல்லாதவர்களை தவிர அவர்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த பிள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிக பெரும் நற்பாக்கியம். அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக ஒரு தந்தையை பொறுத்தவரை தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 3 இருக்கின்றது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், இதா வலத வ ஐயுஸ்ன இஸ்மஹு இதா உலித, அவன் பிறந்து விட்டால், ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அவனுக்கு நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். அதேபோல் வஐ யுஅல்லிமுல் கிதாப வல் அதப் இதா அகல, அவனுக்கு பருவ வயது வந்து விட்டால், வாலிபத்தை அவன் எட்டும் போது அவனுக்கு குர்ஆனையும் கல்வியையும் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதேபோல் வஐ யுஸவ்விஜஹு இதா அதரக, சரியான குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய அந்த திறன் அவனிடத்தில் வரும்போது அவனுக்கு மனம் முடித்து வைப்பதும் பெற்றோர்களுடைய பங்குகளில் ஒரு பங்கு, கடமைகளில் ஒரு கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப முதலாவதாக பெயர்கள் வைக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பெயராக வைக்கணும். ஆனால் இன்றைக்கு இதிலேயே நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். பேர் வைக்கணும்னு சொன்னா ஹஜரத்மார்கள்ட்ட வந்து கேட்கிறது, இதுவரைக்கும் யாரும் வைக்காத பேரா இருக்கணும், பேசனாவும் இருக்கணும், அர்த்தத்தை எல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. நெட்ல கிடைச்சிச்சின்னு பேர்களை வச்சிடறாங்க. ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஒருத்தருக்கு பேர் முர்ஷிது, இன்னொருத்தருக்கு பேர் முஃப்சிது. முர்ஷிதுன்னு சொன்னா வழிகாட்டுபவர், நேர்வழி காட்டக்கூடியவர் என்பதாக அர்த்தம். முஃப்சிதுன்னு சொன்னா நேர்வழியில் இருந்து மக்களை திசை திருப்புபவர், வழி கெடுக்கக்கூடியவர் என்பதாக அர்த்தம். ஆனா சர்வசாதாரணமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு பகுதிக்கு போகும்போது அவங்கள்ட்ட கேட்கும் போது தான் தெரியுது அவருக்கு இப்படிப்பட்ட பேருன்னு. வேற வழி இல்லாம அவருடைய முஃப்சிதுன்னு இருந்தவருடைய பேரை முர்ஷிதுன்னு மாத்தி, அண்ணன் பேரும் முர்ஷிது, தம்பி பேரும் முர்ஷிது. இதே போல் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் விஷயத்திலேயே கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஒரு பெண்மணியுடைய பேர் நம்முடைய காதுகளுக்கு வந்தது. பேர் என்னன்னு கேட்டா ஜானியா. அர்த்தம் என்ன தெரியுமா? நன்னடத்தை இல்லாத, தகாத உறவில் ஈடுபடக்கூடிய பெண் என்பதாக அர்த்தம். அது பேர் கொஞ்சம் இசட்டுடைய சவுண்ட் வர்றதுனால நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெண்மணிக்கு பேராக வச்சிருக்கிறாங்க. அதனால் பேர் வைக்கக்கூடிய விஷயத்திலேயே நாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். 2வது, அவர்களுக்கு நாம் ஒழுக்கங்களை சரியாக கற்பிக்க வேண்டும். அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே குர்ஆனோடு, மார்க்கத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அப்படி செய்தார்கள். நாம் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறோம். முந்தின காலத்தில் இல்லாத ஃபித்னாக்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்று நாம் புலம்புவதற்கான காரணம், தவறு கெட்டு போறவங்க இடத்துல கிடையாது, கெடுக்கிற நம்ம இடத்துலதான் இருக்குது. ஏன் அவங்களுக்கு குர்ஆனை சரியான முறையில கொடுக்கல? ஒரு பக்கத்து ஸ்கூல் பாடங்கள் அதிகமாயிடுச்சு, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், யாரும் மறுக்க முடியாது. அதனால் நாம என்ன செய்யறோம், பிள்ளை வெள்ளனுமே ஸ்கூலுக்கு போயிட்டு லேட்டா வருதுன்னு சொல்லிட்டு பள்ளியை விட்டு நாம தூரமாக்குறோம். அதனுடைய விளைவுதான் அவர்கள் ஈமானுடைய பாதையை விட்டும் தவறி வேறு வழிகேடான பாதைகளுக்கு செல்கிறார்கள். பல போதை வஸ்துக்களுக்கெல்லாம் அவர்கள் அடிமையாகுவதற்கான முழு காரணமும் அவர்கள் குர்ஆன் ஹதீஸை, மார்க்க கல்வியை விட்டதுதான். உலக கல்வி எங்கு போனாலும் எந்த வயதிலும் கிடைத்துவிடும். ஆனால் மார்க்கம் என்பது பிஞ்சு வயதில் நீங்கள் உள்ளத்திற்குள் அந்த மார்க்கத்தை பதிய வைக்காவிட்டால், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, அந்த உணர்வை, அந்த மார்க்க பற்றி ஒருவனுக்குள் புகுத்துவது என்பது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் சிறு வயதிலிருந்தே பள்ளியுடைய தொடர்பை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அலிஃப் பா தால ஆரம்பிச்சு யஸ்ஸருல் குர்ஆன் ஓதி, அதற்கு பிறகு 30 ஜுஸ் குர்ஆன் ஓதி, அடுத்த கட்டமாக அதனை மனனம் செய்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயம் அதை சரியாக பயன்படுத்துகிறதா என்றால் கேள்விக்குறிதான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு ரிவாயத்தை அபுல் லைத் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஒரு கிதாபில் எழுதுறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபைக்கு
ஒருவர் வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், என்னுடைய மகன் என்ன நோவினப்படுத்துறாரு, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உங்க மகனை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வாங்க. கூட்டிக்கிட்டு வந்தப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மகனுக்கு ஏற்றபடி பேசுறாங்க. மகனே, இன்னலில் இன்னலில் வலதி அலல் வாலிதி ஹக்குன் கதா வ கதா. ஒரு மகனாக ஒரு தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய இன்னென்ன கடமைகள் எல்லாம் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப அந்த மகன் கேட்பாரு, அமீருல் முஃமினீனே, ஒரு மகனாக என் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போல ஒரு தகப்பனாக மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்குதா இல்லையான்னு கேட்பார். இப்ப சொல்லுவாங்க, இருக்குது. என்னென்ன கடமைகள்? அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 விஷயங்களை சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதான், முதலாவது ஐயஸ்தஞ்சிப உம்மஹு, அந்த கணவர் பிறக்க போற குழந்தையுடைய தாயாக யாரை முடிவெடுக்கிறாரோ அவர் நல்ல குணமுள்ள பத்தினியான பெண்ணாக இருக்க வேண்டும். ஏன், அந்த பின்னால் பிறக்க இருக்கின்ற குழந்தை மக்களுக்கு முன்னால் அவமானப்படக்கூடாது என்பதற்காக. இது முதலாவது. இரண்டாவதாக சொல்லுவார்கள், அதே நபியுடைய வார்த்தை தான், பேர் வைக்கும் போது அழகிய பெயர்களை வைக்க வேண்டும். மூன்றாவது, அல்லிமுகல் கிதாப வசுன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு தகப்பனாக ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அவர் சொல்லுவாரு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இந்த மூணையுமே எங்க வாப்பா எனக்கு செய்யல. முதலாவது உம்மாவுடைய விஷயத்துல ஒரு விஷயத்த சொல்லுவார். எங்க உம்மாவுடைய நிலையை பார்த்தாக்கா, ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அடிமையாக இருந்தவங்கள பெற்றெடுத்துட்டாங்க. அடிமைய உரிமை விட்டு இவங்க திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. இதுல நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது சொல்லுவாங்க, என்னுடைய பேரை நல்ல முறையில வைக்கிறதுக்கு பதிலா எனக்கு ஜுஅல் வச்சிருக்கிறாரு. ஜுஅலுக்கு பல அர்த்தம் இருக்குது. அதுல அந்த கிதாபில் எழுதும் போது ரசருல் குஃபாஷ், நம்மளுக்கு விளங்குறமா சொல்றதா ஆண் வௌவால்னு பேர் வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தா நான் எப்படி உருப்பட முடியும்னு அவர் கேட்பார். மூணாவது சொல்லுவாரு, குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறது ஒரு கடமை நீங்க சொன்னீங்க, ஆனா இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஆயத்தை கூட என்னுடைய தகப்பன் கற்றுக் கொடுக்கலன்னு சொல்லுவார். இப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபரை பார்த்து சொல்லுவாங்க, அந்த தகப்பனை பார்த்து சொல்லுவாங்க, உன்னுடைய மகன் உன்னை நோவினப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ செஞ்ச சில செயல்களால அவரை நோவினப்படுத்திட்ட. அண்ணி, என்னை விட்டு எழுந்து போயிடு, என் சபையை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி அந்த நபரை விரட்டி விடுவாங்க. அதாவது நீ ஒரு தப்பு செஞ்சிருக்கிற, நீ அதை சரி செய்யாம உன் மகன் உன்னோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அப்ப வைக்க வேண்டிய பெயர்களை நாம் சரியான முறையில் வைக்க வேண்டும். அதே போல் ஒரு தகப்பனாக எல்லோரும் விரும்புவது, என்னுடைய மகன் என்னிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், என்னை நல்ல முறையில் கண்காணிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், எனக்கு நல்ல விதமாக பணிவிடை செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு மார்க்கும் ஒரு கண்டிஷன் போடுது, உன் மகன் உன்னிடத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ யாருக்கு மகனாக இருக்கிறாயோ அவர்களுக்கு நீ ஒழுங்காக நடக்க வேண்டும். அரபியில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், கமா ததீனு துதான். இது கடலுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழியாட்டம் மாறிடுச்சு. நீ எப்படி நடப்பாயோ அப்படித்தான் பிறர் உன்னோடு நடந்து கொள்வார்கள். ஹஜ்ரத் சாபித்துல் புன்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, சமரகந்துல ஒரு பெரிய ஆலிம் ஒருவர் இருந்தார். அவரிடத்துல ஒரு நபர் வந்து, எப்படி ஹஜ்ரத் உமர் இடத்துல ஒரு நபர் தன்னுடைய மகளை பத்தி முறையிட்டாரோ அதே போல வந்து முறையிடுறார். இவர் கொஞ்சம் வித்தியாசமா, என்ன என் மகன் அடிக்கிறாருன்னு சொல்லுவார். அந்த மகனை பார்த்து கேட்பாங்க, நீ உன்னுடைய தந்தைக்கு ஏன் இப்படி கஷ்டம் கொடுக்கிற, ஏன் அவர் அடிக்கிற? அவர் சொல்லுவாரு, நான் இவ்வளவு காலங்கள் சரியான முறையில் இருந்தப்பவும், நான் இவ்வளவு காலங்கள் வளர்ந்ததுக்கு பின்னாடியும் எனக்கு குர்ஆன் ஹதீஸ சரியான முறையில கத்துக் கொடுக்கல. எனக்கு சரியான முறையில குர்ஆன் ஹதீஸ கற்றுக் கொடுக்கல. அதுதான் நான் அவருக்கு இந்த அடியை கொடுக்கிறேன். இதே போல் ஒரு சம்பவம் வேறு விதமாகவும் சொல்லப்படுகிறது. நான் தலைப்பில் கொஞ்சம்
தடுமாறிவிட்டேன். ஒரு மகனாக தன்னுடைய தந்தை ஆசைப்படுவது தன்னுடைய மகன் தன்னிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. இதே போலத்தான் ஒரு தகப்பன் தன்னுடைய தகப்பனோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் நடந்து கொண்டால் இவனுடைய பிள்ளை இவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான். அதாவது சாபித்துல் புன்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய விஷயம், ஒருவர் ஒரு இடத்தில் தன்னுடைய மகனை அடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை போய் மக்கள் எல்லாம் போய் தடுத்தாங்க. தடுக்கும் போது அவர் சொன்னாரு, அவர் அடிக்கட்டும், விட்டுருங்க, என் மகன் தான் என்னை அடிக்கிறாரு, விட்டுருங்க. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, உன் மகன் உன்னை அடிக்கிறத இவ்வளவு சகஜமா வாங்கிக்கிட்டு இருக்கிறியே. அவர் சொன்னாரு, இல்ல, இது எனக்கு தேவைதான். ஏன்னு சொன்னா, இதே இடத்திலேயே என்னுடைய தகப்பனை நான் அடிச்சேன். அதற்கான விளைவு தான் இப்பொழுது என் மகன் என்னை அடிக்கிறான் என்பதாக அவர் சொல்லுவார். அப்ப நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பல அவமானங்களுக்கு ஆளாக நேரிடும். ஒரு தமிழிடத்திலிருந்து நேற்று ஒரு செய்தி என்னுடைய காதுக்கு வந்தது. அது உங்களுடைய செவிகளுக்கு கடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு சம்பவம், ஒரு அரசரும் அமைச்சரும் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேரும் படை பட்டாளங்களோடு வந்து கொண்டிருந்தவர்கள் திசை மாறி இருவரும் வேறெங்கோ சென்று விட்டார்கள். தாகம் எடுக்குது, காட்டுல டக்குன்னு தண்ணி கிடைக்கல. அப்ப அங்க ஒரு பிச்சைக்காரர் இருந்துகிட்டு இருந்தான். அப்ப அந்த பிச்சைக்காரன்ட்ட போய் இந்த மாதிரி தாகம் எடுக்குது, தண்ணி வேணும்னு கேட்டாங்க. கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிவிட்டு மூக்கால உறிஞ்ச ஆரம்பிச்சாரு. நாலா பக்கம் மூக்கால உறிஞ்சிட்டு ஒரு பக்கத்தை கையை காட்டி, அங்கிட்டு போங்க, ஒரு குளம் இருக்கும், உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி அரசரும் அமைச்சரும் போனப்ப ஒரு குளம் இருந்துச்சு, அதுல தண்ணியை குடிச்சுக்கிட்டாங்க. திரும்ப இந்த பிச்சைக்காரனை நோக்கி வரும்போது அவர்கள் கேட்டார்கள், நீ எப்படி இவ்வளவு ஒரு பெரிய அறிவாளியா இருக்கிற? அப்ப அந்த பிச்சைக்காரர் சொன்னாரு, எனக்கு கண் பார்வை தெரியாது. பொதுவாக இறைவனுடைய ஒரு நியதி, ஒரு புலனை அவன் எடுத்து விட்டால் வேறொரு புலனில் அதிக ஆற்றலை அவன் கொடுப்பான். என்னுடைய சுவாசத்தன்மையில நல்ல ஒரு உயர்தரமான அதிக ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான். நாலா பக்கத்தும் மூக்க உறிஞ்சு பார்த்த, ஒரு பக்கத்து மட்டும் குளிர்ந்த காத்து வந்துச்சு. அதை வச்சு சொன்ன அந்த பக்கத்து குளம் இருக்கும் என்று. அரசர் சொன்னாரு தன்னுடைய அமைச்சனை பார்த்து, இவரை அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போய் ஒரு பிச்சை சோறு போடுங்கன்றார். அரண்மனைக்கு அந்த பார்வையற்ற பிச்சைக்காரன் கூட்டிக் கொண்டு வரப்படுகிறார். அந்த நேரத்துல வெளியிலிருந்து ஒருத்தர் 3 முத்துக்களை விற்கிறதுக்காக வந்திருக்கிறார். அந்த முத்துக்கள் சரியானதா என்று அரசர்னால கணிக்க முடியல. அதனால இதே பிச்சைக்காரன்ட்ட 3 முத்துக்களை கொடுத்து, இது 3ம் சரியா இருக்குதான்னு பாருண்டாரு. அந்த பிச்சைக்காரன் பார்த்துட்டு 2 சரியா, ஒவ்வொன்னையா தனித்தனியா தொட்டு பார்த்துட்டு 2 ஒரிஜினல் 1 டூப்ளிகேட்ன்றாரு. இவருக்கு இன்னும் ஆச்சரியம், எதை வச்சு சொல்ற? அப்பயும் அமைச்சர் சொன்னாரு, இவருக்கு தினம் தினம் பிச்சை சோறு போடுங்கன்னு. அப்ப தனியா அந்த பிச்சைக்காரன் கேட்டாங்க, நீ இதை எதை வச்சு சொன்ன? இல்ல, முத்துக்களுக்கு மேல சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அதுக்கு கீழே வரும், ஆனா ஒரே ஒரு முத்துல மட்டும் சூரிய ஒளி கீழே படுறதுக்கு ஏதோ ஒரு தடை இருந்துச்சு, அதை வச்சு சொன்ன இது டூப்ளிகேட்டா இருக்கும். சரி, எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான்னு அரசர் கேட்டாரு, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த பிச்சைக்காரர் சொன்னாரு, அரசரே, நான் சொல்லுவேன், ஆனா நீங்க கோச்சிக்கிடுவீங்க. அரசர் சொன்னா, இல்ல இல்ல சொல்லு. இல்ல அரசரே, நீங்க கோச்சிக்கிடுவீங்க. இல்லப்பா சொல்லுப்பா, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த பிச்சைக்காரர் சொன்னாரு, நீங்க ஒரு அரசரே இல்ல, நீங்களும் ஒரு பிச்சைக்காரன். இவருக்கு சந்தேகம், ஒரு பக்கத்துக்கு கோபமும் வந்துச்சு. இப்ப சொன்னாரு, என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா உங்களுடைய அம்மா இடத்துல போய் கேட்டு பாருங்க. போறாங்க, போய் தன்னுடைய தாயிடத்துல கேட்டப்ப சொன்னாங்க, ஆமா மகனே, உன்னுடைய தகப்பனுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்ல, பெண் குழந்தை பிறந்துச்சு. அதே ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. வேறு வழி இல்லாம அடுத்த வாரிசுக்கு அரசு போகணுமேன்னு சொல்லி நாங்க குழந்தைகளை மாத்திக்கிட்டாச்சுன்னு சொன்னாங்க. போய் அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் போய் கேட்டாங்க, இதை எப்படி நீ கரெக்டா சொன்ன? அப்ப அந்த கண் தெரியாத பிச்சைக்காரர் சொல்லுவார், ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும், அவருக்கு உதவி செஞ்சா பொன்களை பொற்காசுகளை அடுத்து அள்ளி கொடுன்னு சொல்லணும். ஆனா நீங்க சொன்ன வார்த்தை,
பிச்சைக்காரனுக்கு பிச்சை சோறு போடுன்னு நீங்க அதை வச்சு ஒரு கதை நீதியாக சொல்றாங்க. ஒரு தகப்பன் எப்படி இருப்பானோ அது போல்தான் பிள்ளை என்பதாக ஒரு நியதி இந்த உம்மத்திற்கு ஒரு 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 பாடமாக எடுத்து சொல்கிறார்கள். அதனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தகப்பன்மார்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு முடிவுக்கு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் பாக்கியசாலி. ஒன்னு என்ன? அன் தக்கூன ஜௌஜத்துஹு சாலிஹத்தன், ஒருவனுடைய மனைவி சாலிஹான மனைவியா இருக்கிறார். வ அவுலாதுஹு அபராரன், அவருடைய பிள்ளைகள் நன்மக்களாக இருக்கிறார்கள், அவரை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் பெரிய பாக்கியசாலி. மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வ குலஃபாஉஹு சாலிஹீன், அவரோடு சேர்பவர்கள் எல்லாம் அவர்களோடு தொடர்பில் உள்ளவர்கள் எல்லாம் நன்மக்களாக இருக்கிறார் என்று சொன்னால் இவர் பெரிய பாக்கியசாலி. நாலாவதாக சொன்னார்கள், வ யகூன ரிஸ்குஹு ஃபீ பலதிஹி, ஒருவர் அவர் இருக்கும் இடத்திலேயே அவருக்கான ரிஸ்க் கிடைக்குது என்று சொன்னால் அவரும் பெரிய பாக்கியசாலி. அதற்காக வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போறவங்க எல்லாம் குற்றவாளிகள் சொல்லல. அலைஞ்சு தெரியாம ரிஸ்க் அவர் இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து கிடைக்குதுன்னு சொன்னா இவர் பெரிய பாக்கியசாலின்னு சொன்னாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம சரியான முறையில வளர்க்கணும். அப்படி வளர்த்துட்டோம்னு சொன்னா நாம இந்த உலகத்தை விட்டு போனாலும் நமக்கான நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் அதோடு துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லா மின் ஸலாத்தின், ஆனால் 3 பாக்கியங்கள் அவனுக்கு நன்மையாக அவன் இறந்த பின்பும் கபிரில் இருக்கும் போதும் அவனுக்கு பெரிய ஒரு சேவிங்ஸாக நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்றுதான் சொன்னார்கள், சதகத்தின் ஜாரியா, தொடர்படியாக நிலைத்திருக்கக்கூடிய தர்மங்கள். ஒரு பள்ளியை கட்டுகிறார், மக்களுடைய வசதிக்காக, மக்களுடைய வளத்திற்காக ஒரு கிணறு வெட்டுகிறார், ஒரு தண்ணி சப்ளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது போன்ற 7 விதமான அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல கல்வியை மக்களிடத்தில் விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இவர் சென்று விடுவார், ஆனால் இவருக்கான நன்மை உலகம் உள்ள வரையிலும் வந்து கொண்டே இருக்கும். ஏன்? அந்த கல்வி என்பது அடுத்தடுத்த ஆளுக்கு கடக்கக்கூடியது. மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு பிகைரின் அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் ஒரு நல்ல பிள்ளை விட்டு சென்றிருக்கிறார், இவர் மரணித்த பின்பும் இவருக்காக ஒரு பிள்ளை நல்ல விதமாக துஆ செய்கிறது என்று சொன்னால் அவர் பெரும் பாக்கியத்தை செய்து விட்டார். அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம், ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் நல்ல முறையில் அவர்களை வளர்க்க வேண்டும், வார்த்தெடுக்க வேண்டும். இந்த காலம் என்பது ரொம்பவும் மிகவும் குழப்பமான காலம். இந்த காலத்திலும் நாம் அவர்களுக்கு சரியான முறையில் தீனை கொடுக்கவில்லை என்று சொன்னால், நான் சொன்னதை போல வைக்கும் பெயர்களை சரியாக வைக்க வேண்டும், அழகான அர்த்தமுள்ள பெயர்களாக வைக்க வேண்டும். இரண்டாவது, குர்ஆன் ஹதீஸோடு தொடர்புள்ளவர்களாக ஆக்க வேண்டும். மூணாவது, பருவ வயது வந்துவிட்டால் அவர்களுக்கு திருமணத்திற்கான ஏற்பாட்டை சரியான முறையில் செய்து கொடுக்க வேண்டும். நாலாவதாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பு படுத்தவில்லை ஆனாலும் குறைஞ்சபட்சம் குர்ஆன் ஹதீஸோடு தொடர்புள்ள உலமாக்களோடு நன்மக்களோடு அவர்களை தொடர்பு படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 4 விஷயத்தில் மூணாவது குலஃபாஉஹு சாலிஹீன், அவரோடு சேர்பவர்கள் எல்லாம் நன்மக்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியலில் நம்முடைய பிள்ளைகளும் ஆகிவிடுவார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்து அவர்களை நல்ல முறையில் தீனுடைய சூழலில் வார்த்தெடுக்கக்கூடிய நல்ல தகப்பன்களாக நம்ம எல்லாம் ஆக்கியர்கள் புரிவானாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சாலிஹான பிள்ளைகளை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கொடுத்தல் புரிவானாக. கடைசி மூச்சு வரை படுத்த படுக்கையில் படுத்து விடாமல், ஒரே இடத்தில் முடங்கி விடாமல் வல்ல ரப்புல் ஆலமீன் நின்று வழிபட்டு வாழக்கூடிய நல்ல நசீபன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மௌத்துடைய நேரத்தில் கலிமாவை நசீபாக்குவானாக. அவருடைய மறுமையுடைய கஷ்டங்கள் நெருக்கடியிலிருந்தும் நம்மையும் நம் பெற்றோர்களையும் நம்மை சார்ந்த யாவர்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக.
கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய உன்னதமான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பேச்சில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டிருந்தால் அவற்றை மன்னித்தருள்வானாக என்ற நல்ல துஆக்களோடு தங்கள் எல்லோருடைய துஆக்களையும் ஆதரவு வைத்தவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.